ഓം ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. എല്ലാവർക്കും നമസ്കാരം. മാർച്ച് മാസം 3-ാം തീയതി ചന്ദ്രഗ്രഹണം ഏർപ്പെടുന്നത് ഇന്ത്യാவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு சில இடங்களில் குஜராத்தில் அதே மாதிரி மகாராஷ்டிராவில் மும்பை அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் மட்டும் சந்திரகிரகணம் கிடையாது. அதை தவிர மிச்சம் இருக்கிற 98% இந்தியாவில் சந்திரகிரகணம் ஏற்படுறது. எல்லாரும் சந்திரகிரகணம் ஆச்சரணம் பண்ண வேண்டியது. அதாவது 3-ாம் தேதி செவ்வாய்க்கிழமை மார்ச் மாதம் மத்தியான வேளையில் கிரகணம் ஆரம்பமாகிறது. 3:20 கிரகணம் ஸ்பர்சனமாகிறது. மத்திய காலம் 5:03 அந்த டைமில் மத்திய காலம். கிரகண மோக்ஷம் 6:47 கிரகணம் மோக்ஷம் ஆகிறது. அதில் கடைசியில் ஒரு 20 நிமிஷம் கிரகணம் விசிபிளாக இருக்கு. கிறிஸ்தோதய சந்திர கிரகணம், பார்ஸ்வ சந்திர கிரகணம். இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கா, நிறைய பேர் கன்ஃபியூஸ்டாக இருக்கா அது ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமாங்கிறதாக. ஒரு டவுட்டும் வேண்டாம். இந்தியாவில் இந்த கிரகணம் ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். 20 நிமிஷம் இருக்குது. அதனால் கடைசியில் 20 நிமிஷம் இருக்குது. அந்த 20 நிமிஷம் ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓரோ டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். முதல்ல டே, அதாவது மார்ச் மாதம் 3-ாம் தேதி கிரகணம் சம்பவிக்கிறது. கிரகணத்தினுடைய டைம் சமயம் மத்தியானம் 3:20 ஆரம்பித்து 6:47 விடுறது. 6:45 மேலே விடுறது கிரகணம். அதனுடைய மத்திய காலம் 5:03 அந்த டைமில் கிரகணத்தினுடைய மத்திய காலம். இதில் விசிபிளாக இருக்கிற சமயம் கடைசியில் 20 நிமிஷம் விசிபிளாக இருக்குது. எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் 20 நிமிஷம் பரிபூர்ணமாக விசிபிளாக இருக்குது. அதனால் இந்த கிரகணம் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது. இதுதான் கிரகணத்தினுடைய டைமினுடைய டீட்டெயில்ஸ். கிரகண சமயத்துக்கு என்ன விசேஷம் கேட்டாயாச்சுன்னா, நம்ம என்ன பண்ணினாலும் அதுக்கு 1000 மடங்கு பலன்கிறதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம அன்னைக்கு கிரகணம் ஆரம்பிக்கிற போது ஒரு ஸ்நானம் பண்ணி சங்கல்பத்தை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு காயத்ரி, புருஷாலெல்லாம் காயத்ரி ஜபம் பண்ணிக்கலாம், ஸ்திரீகள்லாம் ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லிக்கலாம். ரொம்ப விசேஷமாக்கும். அதே மாதிரி சிலவாளுக்கெல்லாம் இந்த பஞ்சாட்சரம், துவாதசாட்சரம், அஷ்டாட்சரம் இந்த மாதிரி மூல மந்திரங்களெல்லாம் உபதேசம் வாங்கிக்கணும்னா இந்த புண்ணிய காலத்தில் உபதேசங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்கு. உங்களுடைய ஒரு குருவை பார்த்து இந்த மந்திரங்களெல்லாம் உபதேசம் வாங்கிக்குங்கோ. அதை தவிர கிரகணம் தொடங்குற போது சங்கல்பம், சிம்பிளாக ஒரு சங்கல்பத்தை பண்ணிவிட்டு ஸ்நானம் பண்ணின பிறகு வேணும் இந்த ஜபங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தர்ப்பணம் பண்ண வேண்டிய டைம் கிரகணத்தினுடைய கடைசியில் ஒரு 20 நிமிஷம் உண்டு. அந்த டைமில் தான் விசிபிளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கிரகண தர்ப்பணம் கிருஷ்ணபக்ஷத்தில் வேணும் பண்ணுறதுக்கு. கடைசியில் கிருஷ்ணபக்ஷ பிரதமை ஆரம்பமாகிற சமயத்தில் 6 மணிக்கு ஸ்நானம் பண்ணி சங்கல்பத்தை பண்ணி தர்ப்பணங்கள் பண்ணணும். 6:45 தர்ப்பணத்தை பண்ணி முடிக்கணும். கிரகணத்தன்னைக்கு ஏற்படக்கூடிய ஸ்ராத்தங்கள், அதாவது உங்களுடைய பிரத்யாப்திக ஸ்ராத்தம், எவ்ரி இயர் வரக்கூடிய ஸ்ராத்தம் இருக்கட்டும். அதே மாதிரி சோதகும்ப ஸ்ராத்தம், மாசிக ஸ்ராத்தம், அதே மாதிரி சபிண்டீகரண ஸ்ராத்தம் இத்தியாதி ஸ்ராத்தங்கள் எல்லாமே
நெக்ஸ்ட் டே 4ஆம் தேதி தான் இந்த ஸ்ராத்தங்கள் எல்லாமே பண்ணணும். கிரகணம் விசிபிளாக இருக்கிறதுனால அன்னைக்கு ஸ்ராத்தங்கள் பண்ணப்படாது. ஸ்ராத்தாதிகளெல்லாம் நாளைக்கு 4ஆம் தேதி தான் பண்ணணும். கிரகணம் ஏற்படுற நட்சத்திரங்கள் பூர நட்சத்திரம், பூர்வ பல்குனி நட்சத்திரத்தில் ஏற்படுறது அந்த கிரகணம். பூர்வ பல்குனி நட்சத்திரத்தினுடைய அனுஜன்ம நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திரம், பூர்வாஷாடா நட்சத்திரம் அல்லது பூராட நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களும் நட்சத்திரக்காரனும் பரிகாரம் பண்ணிக்கணும். அதே மாதிரி பூர்வ பல்குனி நட்சத்திரம், பூர நட்சத்திரத்தினுடைய பார்ஸ்வ நட்சத்திரங்களான மக நட்சத்திரம், உத்தர பல்குனி நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரனும் கிரகணத்துக்கு உண்டான பரிகாரம் பண்ணிக்கணும். பண்ணிட்டு தான் ஆகணும். அதனுடைய மந்திரங்கள்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் என்னது கேட்டாச்சுன்னா, கிரகண காலத்தில் எப்போ ஆகாரம் பண்ணலாம் அப்படி பார்த்தோம்னா காலையில் 9-10 மணிக்குள்ளே உங்களுடைய ஆகாரத்தை முடிச்சு விட வேண்டியது. அதை முடிச்சு விட்டு கிரகணம் முடிஞ்ச பிறகு தான் ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணிட்டு வேணும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி அந்த கிரகண காலத்தில் நம்ம ஆத்திரி இருக்கக்கூடிய பொருள்கள், அதாவது பால், தயிர், அதே மாதிரி ஊறுகாய், பிக்கிள்ஸ், இந்த மாதிரி இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாம் தர்பை, ஒரு பீஸ் தர்பையை கட் பண்ணி அதில் போடணும். என்ன கேட்டால் வேதத்தில் சொல்லியிருக்கு, பவித்ரம் வை தர்பாக அப்படிங்கிறதாக சொல்லியிருக்கு. தர்பை இருக்கிற ஒரு பதார்த்தங்களுக்கும் தர்பை இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாமே சுத்தமாக இருக்கும். அதனால்தான் எப்போது நம்ம ஒரு பூஜை பண்ணுற போதோ புரஸ்காரங்கள் பண்ணுற போதோ கையில் பவித்திரம், தர்பையால் பவித்திரத்தை போட்டுக்கொண்டு பண்ணுறதுனுடைய மீனிங்கே அதுக்கு தான். நம்ம சுத்தமாக இருக்கணுங்கிற இன்டென்ஷனில் தான் இந்த பண்ணுறோம். அப்போ அதே மாதிரி அந்த தர்பை இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் எப்போவுமே பரிசுத்தமாக இருக்குங்கிறதாக தாற்பயம். அப்போ அந்த கிரகண சமயத்தில் தீர்த்தம், அதே மாதிரி பால், தயிர், இந்த மாதிரி பதார்த்தங்கள் எல்லாம் தர்பையை ஒரு பீஸ் போட்டு வையுங்க. குக் பண்ண பதார்த்தங்கள் யூஸ் பண்ணப்படாது. அது குக் பண்ணின பதார்த்தங்கள் எல்லாம் கிரகண அனந்தரம் யூஸ் பண்ணப்படாது. ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி வேணும் சாப்பிட்றதுக்கு. கிரகணத்தினுடைய நியமம் தான் இது. இதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிரகணம் ஆரம்பமாகிற போது ஒரு ஸ்நானம் பண்ணணுங்கிறதாக சொன்னேன். அந்த ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த குட்டியாக ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டு விடுங்கோ. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்நானத்தை பண்ணிக்கோங்க. ஒரு பஞ்சபாத்திரத்தில் ஜலத்தை எடுத்துக்கிறது, கிழக்கு பார்த்து உட்காந்துங்கோ, ஒரு ஆச்சமனம் பண்ணிக்கோங்கோ. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயண, மாதவா கோவிந்த, விஷ்ணு மதுசூதன, திரிவிக்ரமா வாமன, ஸ்ரீதர ரிஷிகேஷ, பத்மநாபா தாமோதர, சுக்லாம் தரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிங்கோ. ஓம் பூஹோ. அதுக்கப்புறமா மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே அத்ய பிரம்மணः द्वितीय परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशते तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे उत्तरायणे शिशिर ऋतौ कुंभमासे
शुक्लपक्षे अद्य पौर्णमास्याम् उपरि कृष्णपक्ष प्रथमायां शुभतिथौ वासरः भौमवासर युक्तायां पूर्वफल्गुने नक्षत्रयुक्तायां शुभयोग शुभकर्ण एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्यां पौर्णमास्याम् उपरि प्रथमायां शुभतिथौ सोम उपराग पुण्यकाले ग्रहण आरंभकाले मम समस्त पापक्षयार्थं ग्रहण आरंभ स्नानमहं करिष्ये ஜலத்தை தொட்டு கையை ஆரம்பிக்குங்கோ. போய் ஸ்நானத்தை பண்ணிட்டு வந்துட்டு உங்களுடைய ஜபங்கள் எல்லாமே பண்ணிங்கோ. கிரகணம் மோட்சம் ஆகிற போதும் ஒரு குட்டியாக சங்கல்பத்தை பண்ணிட்டு வேணும் ஸ்நானம் பண்ணுறதுக்கு. அது சிம்பிளாக பண்ணிட்டா போதும். சுக்லாம்பரதனம் சொல்லி ஓம் பிராணாயாமம் பண்ணிட்டு மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா श्री परमेश्वर प्रीत्यर्थम सोम उपराग मोक्षकाले स्नानमहं करिष्ये அப்படிங்கிறதாக சங்கல்பத்தை பண்ணினதுக்கு அப்புறமா போய் ஸ்நானத்தை பண்ணி அப்புறமா அவங்களுடைய ஆகாராதிகள்லாம் பண்ணிக்கலாம். இது கிரகணத்துக்கு உண்டான சங்கல்பம். கிரகணத்தன்னைக்கு ஸ்நானம் பண்ண வேண்டிய சங்கல்பம் சிம்பிளாக இப்போ சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிரகணம் ஏற்படுற போது ஆரோடெல்லாம் நட்சத்திரத்தில் ஏற்படுறதோ அவளெல்லாம் இந்த சங்கல்பத்தை சொல்லி அந்த தானங்களை கொடுங்கோ. அதுக்குண்டான சங்கல்பத்துக்குண்டான மந்திரம் முதல்ல புருஷாலும் லேடிஸும் கிழக்க பார்த்து உட்காந்து 3 தடவை தீர்த்தத்தை சாப்பிடுங்கோ. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. புருஷாலெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆஜமனம் பண்ணிக்குங்கோ. ஸ்திரீகளும் புருஷாலும் 5 தடவை கொட்டிக்குங்கோ. சுக்லாம் தரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத சர்வவிக்ன உபசாந்தயே. புருஷாலெல்லாம் ஒரு பிராணாயாமம் பண்ணுங்கோ. புருஷாலும் ஸ்திரீகளும் அப்படி கையை வச்சுக்கிட்டு உங்களுடைய ரைட் லேப்பில் கையை வச்சுக்கோங்க. மமோ பாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் உங்களோட நட்சத்திரத்தை சொல்லிங்கோ. என்ன நட்சத்திரம் உண்டோ அந்த நட்சத்திரத்தை சொல்லிங்கோ. நட்சத்திரே உங்களோட ராசி என்ன உண்டோ அந்த ராசியை சொல்லிக்குங்கோ. ராசோ புருஷா அதை சொல்லிங்கோ. ஜாத்தஸ்ய ஸ்திரீகள் ஜாத்தாயாக. அப்புறமா உங்களோட பேர் சர்மா என்ன உண்டோ அந்த பேரை ശർമാவை சொல்லிங்கோ. ശർമണഃ സ്ത്രീകളാക്കുന്ന നാമ്ന്യാഃ. മമ സോമ ഉപരാഗ പുണ്യകാലേ मम नक्षत्रादि सूजिततया संभावित यो दोषः समजनि तद्दोष परिहारार्थं यथाशक्ति हिरण्यदानं करिष्ये அப்படிங்கிறதாக சங்கல்பத்தை பண்ணிங்கோ. ஒரு சொட்டு ஜலத்தை விட்டு கையை ஆரம்பிக்குங்கோ. என்னெல்லாம் திரவியங்கள் வச்சிருக்கீங்களோ தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு, பழம் இல்லாட்டாலும் பரவாயில்லை, தேங்காய், வெத்தலை பாக்கு, தானியங்கள், வஸ்திரங்கள் என்ன உண்டோ அது எல்லாத்தையும் வச்சுக்கோங்கோ. அதில் ஒரு ட்ராப்பு ஜலத்தை விட்டுக்குங்கோ. அந்த தட்டை கையில் வச்சுக்கோங்கோ. ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹோ அனந்த
புண்ணியபலதம் அதசாந்திம் பிரயச்சமே. உங்களோட நட்சத்திரத்தை சொல்லிங்கோ திருப்பியும். நக்ஷத்ரே. உங்களோட രാശിയെ ചൊല്ലിങ്കോ. രാശൗ. പുരുഷാളാക്കുന്ന ജാതസ്യ. സ്ത്രീകളാക്കുന്ന ജാതായാഹ. മമ സോമ ഉപരാഗ പുണ്യകാലേ മമ നക്ഷത്രാദി സൂചിതതയാ സംഭാവിത സമസ്ത ദോഷ നിവൃത്യർത്ഥം മമ സർവാരിഷ്ട ശാന്ത്യർത്ഥം സർവാഭീഷ്ട സിദ്ധ്യർത്ഥം സമ്പൂർണ്ണ ശതായുഷ്യ സിദ്ധ്യർത്ഥം അപമൃത്യുദോഷ പരിഹാരദ്വാര ക്ഷിപ്ര ആരോഗ്യ സിദ്ധ്യർത്ഥം ഇദം ഹിരണ്യം ബ്രാഹ്മണായ തുഭ്യമഹം സമ്പ്രതത്തെ. அந்த தட்டை கீழே வச்சு விடுங்கோ. ஓம் தத்சத் நமஹ நமம. இதை கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா கோவில்கள் திறந்துருக்குன்னா கோவிலில் ஏதாவது கொண்டு போய் கொடுங்கோ. இல்லாட்டா ஏதாவது பிராமணாளுக்கு காது வாத்தியாரோ இல்லை வாத்தியார் யாரையாவது சொல்லி விட்றான்னா அவளுக்கோ இந்த திரவியங்களெல்லாம் அவளுக்கு தானத்தை பண்ணுங்கோ. அதே மாதிரி இந்த கிரகண புண்ணிய காலத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு. அந்த ஸ்லோகத்தையும் நான் சொல்கிறேன். அந்த ஸ்லோகம் முடிஞ்ச அளவுக்கு ரிப்பீட் பண்ணி 11 ஆவர்த்தியோ 21 ஆவர்த்தியோ எவ்வளோ முடிகிறதோ அந்த ஸ்லோகத்தை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஜபங்கள் எல்லாம் பண்ணிட்டு விடுங்க. யோசௌ வஜ்ரதரோ தேவஹ ஆதித்யானாம் பிரபுர்மதஹ சஹஸ்ரநயனஹ சக்ரஹ கிரகபீடாம் வியபோஹது